தமிழ்நாட்டில் இருக்கும் பெருவணிகரை வெளிநாட்டுக்கு அழைத்து சென்று ஒப்பந்தம் மேற்கொள்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏமாற்றுவதாக குற்றம் சாட்டியுள்ள எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சருடன் ஒப்பந்தம் செய்ய வெளிநாட்டில் யாரும் தயாராக இல்லை என கடிந்துரைத்துள்ளார். ஸ்டாலின் வெளிநாடு போறதா அறிவிச்சிருக்கார். எதுக்கு வெளிநாடு போறாரு? தொழில் முதலீட்டை ஈர்ப்பதற்காக சொல்றார். தொழில் முதலீட்டை ஈர்க்க போல தொழில் முதலீடு செய்ய போறார் முதலமைச்சர். ஏன்னா ஏற்கனவே பல முறை வெளிநாடு போயிட்டு வந்துட்டார். அப்ப வெளிநாடு போய் 18 நாள் ஒரு நாட்டில் தங்கி இருந்தார். ஸ்பெயின் என்று நினைக்கிறேன். இந்த நாட்டில் 18 நாள் தங்கி இருந்தார். அப்ப தொழில் முதலீட்டு ஈர்ப்புன்னு சொல்லிட்டு போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கார். எங்க? வெளிநாட்டில் போய் சைக்கிள் ஓட்டிட்டு போறார். வெளிநாடு போனாரு. வெளிநாட்டுக்கு தொழில் அதிபர் அழைச்சு தொழில் முதலீட்டு ஈர்த்தா பரவாயில்ல, அது ஒரு நாடகத்தை அரங்கேற்றாரு. தமிழ்நாட்டுக்கு தொழிலதிபரை அங்க வெளிநாட்டுக்கு அழைச்சு அவர்கிட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறார். இப்படிப்பட்ட முதலமைச்சர் நமக்கு தேவையா? எப்படிலாம் மக்களை ஏமாற்றுறாரு பாருங்க. ஏன் தமிழ்நாட்டிலேயே அவர்களை அழைச்சு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடலாமே? அங்க வெளிநாட்டில் இவரை நம்பி யாருமே தொழில் முதலீடு செய்ய வரல. அதனால வெளிநாடு போயிட்டாரு, தொழில் முதலீட்டு ஈர்ப்பதாக அறிவிச்சிட்டாரு. வேற வழி இல்ல. தமிழ்நாட்டு தொழிலதிபரை அங்கே வெளிநாட்டுக்கு அழைத்து அவரோடு ஒப்பந்தம் போட்ட முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். இன்னும் அடுத்த மாசம் போறாரு, வெளிநாடு போறாரு. எவ்வளவு ரூபா கொண்டு வர்றாருன்னு பார்க்கலாம்.